வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் யூனிஃபார்மோடைய கோட்டு தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத அப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் ஆல்ரெடி ஏற்கனவே கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸ்டிச்சிங் மட்டும்தான் இப்போ பார்க்குறீங்க. பாருங்கள், எப்பயுமே ஃப்ரண்ட்டுக்கு எப்பயுமே இது போல் தான் நம்ம அந்த வி நெக் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு கீழேயுமே வி நெக் வருது. ஷேப் வி மாதிரி வரும். ஒவ்வொரு ஸ்கூலில் ஒரு மாதிரி வரும். இது வேறு ஸ்கூல் யூனிஃபார்மு. இதில் வி ஷேப்பில் வருது. ஒரு சிலதெல்லாம் அப்படியே நீட்டுக்குமே ஒரே ஷேப்பில் இருக்கும். அது போலேயும் வரும். இப்போ நம்ம இது போல் தான் நம்ம ஃப்ரண்ட் நெக் க்ளோசிங் பண்ணணும். இப்போ அடித்து நம்ம திருப்பிட்டு அழகாக நம்ம அந்த கார்னர்லாம் எடுத்து விட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போடணும். இந்த மாதிரி நம்ம ஒர்க்கு செய்யும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, தையலை சின்னதாக வச்சு தைக்கணும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த ஓரத்துலேயே அப்படியே அந்த ரொம்போண்டு மைனூண்டாக ரொம்போண்டு அந்த கேப்லேயே வச்சு நம்ம அப்படியே அந்த ஓரத்துலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அதாவது அந்த தையலே அந்த அளவுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு சூப்பராக பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக அழகாக பண்ணணும். எப்பவுமே ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துடணும். நம்ம ஏன் அப்போ ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ஃபினிஷிங் வரணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காரணத்துக்கோசம் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம தைச்சிட்டோம். அதே போல் இந்தாண்ட பீஸுமே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எப்பயுமே இது போல் எக்ஸஸாக துணி நமக்கு கோட்டுக்கு மட்டும் இது போல் தான் நம்ம துணி கட் பண்ணணும். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் இன்னும் கோட்டு வந்தது எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்துக்கிட்டிங்களா? அவ்வளோதான். கார்னரில் லைட்டாக வெட்டி விட்டுட்டு, அப்புறம் இந்த பெண்டு வளைவு வருது பார்த்திங்களா, அங்கேயும் வெட்டி விட்டுட்டு அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு நம்ம அந்த கார்னரில் அழகாக நமக்கு ஷார்ப்பாக எடுத்து விட்டுடுவோம். ஊசியாலேயோ இல்லை நம்ம அழகாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் எப்படி தையல் போட்டோமோ அதே போல் இதுலேயுமே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்கூல் வேறு ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதனால் இப்போ ஸ்கூல் யூனிஃபார்முக்கு தான் 2-3 நாளாகவே போயிட்டுருக்கு. ஒர்க்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லாம் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியல. ஆனால் ஒர்க்கு இருக்க தான் செய்யுது. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்குமே இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அவங்கக்கிட்டலாம் நான் சொல்லிட்டேன், ஸ்கூல் தொடங்க போகுது, அதை நான் யூனிஃபார்மை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்படி இருந்தும் யாராவது அர்ஜென்ட் ப்ளவுஸ்லாம் வருதுன்னா அதுக்குமே நமக்கு டைம் ஒதுக்கி அதையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாமே நமக்கு வேணும் தானே, எல்லா கஸ்டமருமே நமக்கு வேணும். ஸ்கூல் யூனிஃபார்ம் இது ரெகுலராக நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது இல்லையா. அது நமக்கு காற்றுள்ள போது தான் தூத்திக்கணும். அதனால் இப்போ நமக்கு கிடைக்குது, இந்த ஆர்டர் நமக்கு கிடைக்குதுன்னும் போது அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் இல்லையா. ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் யூனிஃபார்முக்கு கடைங்கள்லாம் கேட்குறோம், அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. அவங்க நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நான் யூனிஃபார்ம் தைக்கிறேன்னு தெரியாமல் அவங்க கடையில் கொடுத்துட்டாங்களாம். அப்போ நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி பாப்பாவுக்கு யூனிஃபார்ம்லாம் ஸ்டிச் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. இல்லைங்க, இப்போ தாங்க கொடுத்துட்டு வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னங்க அது நானே தைப்பல அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எனக்கு தெரியாதுங்க. அப்படியே எவ்வளோங்க ஒரு செட்டுக்குன்னும்போது, ஒரு செட்டுக்கு 750 ரூபா சொன்னாங்க. இந்த மாதிரி கோட்டு தைச்சிட்டு டாப்பு ஃபேண்ட்டு இதுக்கு மட்டும் 750 ரூபா கேட்டிருந்தாங்களாம். 2 செட்டுக்கு 1500 ரூபா கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ ரேட்டு வாங்குறாங்க பாருங்கள் கடைங்களில். அப்போது நிறைய பேருக்கு விவரம் தெரிய மாட்டுது. வீடுங்களே தைச்சி தருவாங்க, அவங்க கம்மியாக தான் வாங்குவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. நான் அப்படி இருந்தும் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். நான் ஒரு வீடியோ ஒன்று சின்னதாக அழகாக கிளிக் எடுத்து இது எடுத்து என்ன பண்ணியிருந்தேன், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்மு, கோட்டு, சாதா சுடிதார், காலர் வச்ச சுடிதார் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருந்து அந்த கஸ்டமர் தான் நிறைய பேர். அதில் ஒரு சில பேருக்கு பார்க்காம இருந்து கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு முடிச்சிட்டோம் இல்லையா. பேக்கு அதே போல் நம்ம கீழே 21 இன்ச்சு ஹைட்டு 21. அந்த 21 இன்ச்சு அளவுக்கு நம்ம அர்க்காத் பண்ணி வச்சுருந்தோம். அந்த அர்க்காத் பண்ண அளவுக்கு நம்ம கீழே இடுப்பு மடித்து தைச்சிட்டோம். மடித்து தைச்சிட்டு இதில் நம்ம கிராஸ் பீஸ் வச்சுமே நெக்கை ஃபினிஷ் பண்ணலாம். அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு அடித்து திருப்பி உள்ளே மடித்து வச்சு தைச்சிட்டேன். இது பார்க்குறதுக்கு ஹார்டாகவும் இருக்காது, பார்க்கவும் அவங்களுக்கு டீசெண்டாக சூப்பராகவும் இருக்கும். அதனால் நான் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம தைச்சிட்டோம் பார்த்திங்களா. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அர்க்காத் பண்ணி விட்டுவிடுவோம். அர்க்காத் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே அடிமான தையல் போட்டுட்டும் நம்ம திருப்பி எடுக்கலாம். இல்லை அப்படியேவும் நம்ம திருப்பி எடுக்கிறதா இருந்தாலும் திருப்பி எடுக்கலாம். நமக்கு எது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம எப்படி தைக்கிறோம், நமக்கு ஃபினிஷிங் எப்படி வரும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அதை செய்கிறோம் இல்லையா. நான் ஒரு சில துணிங்களுக்கு மட்டும்தான் நான்
துணியை வந்து உள்பக்கமாக எடுத்து விட்டுட்டு லைனிங் துணி மேலேயே வச்சு நான் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்கு திருப்புவோம். அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா துணிக்கும் அதுமாரி பண்ணணுமான்னு கேட்டால் தேவை கிடையாது. இப்போ பாருங்கள், நான் தைச்சிட்டேன்னா இப்போது அதில் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் துணியை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் சுற்றிலுமே உள்ளே வந்து உள்பக்கமாக மடிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம அதை ஓரத்தில் தச்சு பாருங்கள், அப்படி சூப்பராக அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு பிசுறு வந்து வெளியே தெரியக்கூடாது இல்லையா? அப்படியே மடித்து சும்மா ரஃப்புக்குன்னா அந்த தையலை போட்டுக்குவோம். போட்டு எடுத்துட்டோம்னா இப்போ பாருங்கள், இப்போ உள்ளார எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கார்னரில் இந்த கார்னர்லேயுமே ஒரு இப்படி ரஃப் அடிக்கிற மாதிரி ஒரு குட்டி தையல், ஒரே தையல் தான், ஒரு 4-5 வாட்டி போய் வர மாதிரி அந்த ஒரே தையலே போட்டுட்டு அழகாக நம்ம அந்த பிசுரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் அந்த துணி வந்து இடையே நகராது. இப்போ பாருங்கள், பேக் பீஸு முடிஞ்சிடுச்சு இல்லையா? அப்போ நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையுமே வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அதே போல் நான் சொன்ன போல் ஃப்ரண்ட் பீஸுமே பேக் பீஸுமே வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஷோல்டரில் வந்து ஒரு ஓவர்லாக் போய் போட்டுட்டு வந்துடலாம். ஓவர்லாக் போட்டு வந்துடும். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுத்து பீஸு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கழுத்து வந்து இது கோட்டுன்றதுனால கை வரலை. அப்படியே நம்ம வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், தையல் போட தான் போகிறோம். தையல் போட போகிறோம்னா அப்போ ஷோல்டர் ஆண்டியும் வந்து அந்த பிசுறு வந்து இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம வந்து அது ஓவர்லாக் போட்டு வந்து நம்ம மீதி ஒர்க்கை பார்க்கணும். பாருங்கள், ஓவர்லாக் நான் போட்டுட்டேன். இப்போ அந்த துணியை வச்சு நம்ம பேக் பக்கமாக வச்சு ஒரு தையல் ஒன்று போட்டு எடுத்துக்க போகிறோம். அமுக்கி அப்படியே ஒரு தையல் போட்டுட்டோன்னா அந்த துணி வந்து நமக்கு தூக்கிட்டு வராது. 2 பக்கமும் அதே போல் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சி எடுத்துகிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த துணியிலே நமக்கு மீதி எக்ஸஸான பீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கழுத்து பீஸை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். என்னென்னா இது வந்து கிராஸ் பீஸாக நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு நமக்கு அகலம் இருக்கணும். நமக்கு எவ்வளோ நீட்டு வேணும்னா 2 பக்கமும் கழுத்து பீஸுக்கு, அதாவது ஆம்கோல் சைடில் நமக்கு வந்து சைடு பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி துணி வந்து நிறையா தேவைப்படும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி இப்போது பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அந்த கழுத்து துணியை வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், இதில் வந்து ஒன் சைடு நம்ம மடிச்சும் தைக்கலாம். மடித்து தைக்கும்போது என்ன ஆகும்னா ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னமும் வந்து ஹார்டாக இல்லாமல் அப்போ போய் நம்ம மடித்து தைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பண்ணுவோம் பார்த்திங்களா? அதுபோல் இதுலேயுமே ஒன் சைடு மடித்து வச்சு தைச்சிட்டு இப்போ நம்ம அதில் அப்படியே நம்ம வச்சு தைச்சிட்டு வர போகிறோம். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபினிஷிங் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுபோல் நீங்கள் இப்போ தான் நீங்கள் கோட்டு தைக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதுபோல் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்லாம் எனக்குமே கோட்டு தைக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு எனக்கு கோட்டே எனக்கு வராதுன்னுலாம் நிறைய பேர்கிட்ட நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இது வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுவேன், சாதா யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுவேன். கோட்டுன்னா எனக்கு அது என்னமோ பெரிய மலை மாதிரி எனக்கு ஒரு பயம் எனக்கு. அதனால் நான் அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு இல்லைங்க நான் கோட்டு தைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து ஒரு கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க பொண்ணுக்கு சுடிதார் வந்து தைச்சிட்டாங்க. சாதா சுடிதார் தைச்சிட்டாங்க. அவங்க தைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்கூலில் வந்து கோட்டு தைக்க சொல்லியிருக்காங்க, நான் துணி எடுத்துன்னு வந்துக்கிறேன், எனக்கு கோட்டு தைச்சி தரீங்களா அப்படின்ட்டாங்க. ஐயோ எனக்கு கோட்டு தைக்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க தங்கச்சி பொண்ணுடைய கோட்டு வந்து இருக்குது, அதை பார்த்தா நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க அதெல்லாம் எப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கூட பார்த்து கூட நம்ம எப்படி கட்டிங் போடணும், எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றது தெரியும். அப்பயும் அது மாதிரி நமக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், சரி நீங்கள் அந்த சொன்னீங்க இல்லையா, அந்த அந்த மாடல் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்ததை பார்த்து அதன்படி நான் யோசித்து அது எனக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு நான் அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஆனாலுமே நான் அப்படிலாம் யோசித்து அன்றைக்கி நான் பண்ணதுனால தான் நான் இப்போ வந்து எனக்கு கோட்டு வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு தைக்க வருது இல்லையா? அன்றைக்கி எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு அன்றைக்கும் நான் வந்து என்னால் முடியாதுன்னு நான் சொல்லாமல் அன்றைக்கி ஒரு நாள் போனாலும் பரவாயில்ல, நம்ம இது எப்படி நம்ம தைக்கணுன்றத கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை வந்து திருப்பி போட்டு அந்த பீசஸ்லாம் எப்படி தைச்சிருக்கிறாங்க, எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்றதெல்லாம் யோசித்து இப்போ நமக்கு வந்து உள் சைடில் வந்து அந்த கரைக்கட்டு வருது பார்த்திங்களா, அது எப்படி தைச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்து நானாக என்னுடைய மைண்டுக்காக யோசித்து தான் நானே தான் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே விவரம் தெரிய தான் அப்புறம் யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அப்போ நாம் கற்றுக்கினது கரெக்டு தான் அப்படின்ட்டு நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை சுடிதாருமே நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு சுடிதார்லாம் வந்து எனக்கு சொல்லி தரவே இல்லை. சுடிதாருமே நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன்.
இப்போ வந்து பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. நம்ம கரெக்டாக தான் வெட்டியிருந்தோம். ஒரு இன்ச்சு அளவுக்கு தான் கேப் விட்டு நம்ம வெட்டி வச்சுருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்படியே நீட்டாக வச்சு தச்சிடலாம். தச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பேக்கில் வந்து டாட்ஸ் பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு கோட்டு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம தைக்கிறது. இதுபோல் நீங்களுமே தச்சு ட்ரை பண்ணுங்கள். நமக்கு வந்து எல்லா துணியுமே தைப்போம், நமக்கு கோட்டு தைக்க தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம என்றைக்குமே வந்து அந்த கஸ்டமரை நம்ம வந்து வெளியில் விடக்கூடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ பேசிக்காக நமக்கு தெரியுது அப்படின்னா இன்னும் நம்ம எதை கற்றுக்கணும் அப்படின்றத யோசிச்சுக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலையை வந்து யோசித்து பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்கிட்ட வர கஸ்டமர் எதுக்கோசமும் வெளியில் போயிடக்கூடாது அப்படின்ட்டு தான் யோசிப்பேன். ஏன்னா லேடிஸ் விஷயம் நம்ம வந்து எல்லாமே தைப்போம். எல்லாமே தைக்கும்போது எல்லாமே நமக்கு தெரியணும் இல்லையா? இந்த கோட் வந்து உங்களுக்கு தைச்சதில் ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை எனக்கு வந்து இது கட்டிங் போடணும், இல்லை எனக்கு இன்னும் டீப்பாக சொல்லிக் கொடுங்க, எனக்கு இன்னும் புரியல அப்படின்னாலுமே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்லோவாக வந்து உங்களுக்கு எப்படி இன்ச்சா எப்படி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, நிறைய பிகினராக இருக்கிறவங்களாலையுமே வந்து இந்த டிசைன் வந்து, அதாவது இந்த கோட் மாடல் இந்த டிசைன் அதாவது இது காலர் கிடையாது. ஒரு சிலதில் காலர் வரும், கை வச்சு வரும். இது வந்து கை கிடையாது, காலர் கிடையாது. நார்மலாக ஒரு வி நெக் தான், கீழேயுமே வி 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 மாரி வரும். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.